So as you can see, this is a program for a server for multiple clients. Usual on header files எல்லாம் இருக்கு. This header file you'll probably come across for the first time, which is basically net inet/in.h. அந்த ஒரு புது header file வருது. Apart from that, மற்றது எல்லாமே usual header files தான். Here you see signal.h. இது நம்ம ஆல்ரெடி சிக்னல்ஸ் 4th யூனிட்ல படிக்கும்போதே signal.h header file பற்றி பார்த்துருக்கோம். இந்த ப்ரோக்ராமில் எதுக்கு அது யூஸ் பண்ண போகிறேன்னா, பிகாஸ் ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ சைல்ட் ப்ராசஸ். ஸோ சைல்ட் ப்ராசஸை கிரியேட் பண்ணும்போது தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் த சைல்ட் ப்ராசஸ் சென்டிங் அ சிக்னல் பேக் டு த பேரண்ட் ப்ராசஸ். ஐ வாண்ட் டு இக்னோர் இட். அதுக்காக இது இந்த ரெண்டு ஹெடர் ஃபைல்ஸ் UNI STDயும் STDலும் வழக்கமான ஹெடர் ஃபைல்ஸ். You can see and quickly running to the program variables server socket descriptor ஒன்று. This is a listen. இந்த socket வச்சு தான் listen பண்ண போகிறேன். SS வச்சு listen பண்ணுவேன். accept வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ண போகிறது வந்து CS அந்த socket descriptor. சர்வரோட லென்த்து, கிளைண்ட்டோட அட்ரஸோட லென்த்து, சர்வரோட அட்ரஸ், கிளைண்ட்டோட அட்ரஸ். Now I create the socket using the socket system call. Socket system call I pass 3 parameters. இதில் என்னன்னா ஒன்று AF_inet யூஸ் பண்ணுறேன் because I'm going to use a network socket. Server address specify பண்ணும்போது the family is AF_inet and this is something new. Address சொல்லும்போது what I do is I use a function called H2NL. The H2NL host to network long அப்படின்றது. It basically converts your IP address of the local machine into an IP address and stores it in the S_addr member variable. அதே மாதிரி போர்ட் ஸ்பெசிஃபை பண்ணும்போது you can see I am using H2NS. இது ஆக்சுவலாக ஹோஸ்ட் டு நெட்ஒர்க் ஷார்ட்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல 9734னு போட்டிருக்கேன். திஸ் இஸ் நத்திங் ஸ்பெஷல். திஸ் இஸ் எனி போர்ட் நம்பர். நீங்கள் என்ன போர்ட் நம்பர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். த ஒன்லி கண்டிஷன் இஸ் இந்த போர்ட் நம்பரை வந்து நீங்கள் கிளைண்ட் ப்ரோக்ராமில் இதே போர்ட் நம்பரை யூஸ் பண்ணணும். திஸ் இஸ் த போர்ட் ஆன் விச் த சர்வர் இஸ் கோயிங் டு ரன். சர்வர் அட்ரஸோட லென்த்து, தென் ஐ பைண்ட். இதெல்லாம் நம்ம போன ப்ரோக்ராம்லேயே பார்த்த மாதிரி தான். சாக்கெட்டை பைண்ட் பண்ணிடுறேன். தென் ஐம் லிசனிங். இந்த லிசன் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த 5ன்றது தான் பேக்லாக். ஸோ ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா இந்த சாக்கெட்டில் எஸ்எஸ்ன்ற சாக்கெட் டிஸ்கிரிப்டாரில் ஐ கேன் அக்செப்ட் அ மேக்ஸிமம் ஆஃப் 5 கிளைண்ட் கனெக்ஷன்ஸ். அண்ட் திஸ் இஸ் வேர் ஐ கால் சிக்னல். இது எதுக்காகனா நான் சொன்ன மாதிரி சைல்ட் ப்ராசஸ் வந்து பேரண்ட் ப்ராசஸ்க்கு சிக்னல் அனுப்பிச்சுன்னா அதை இக்னோர் பண்ணணும். அதுக்கு தான் CHLன்றது சைல்ட் ப்ராசஸோட சிக்னல், SIG, IGன்றது இக்னோர் பண்ணுங்கன்றது. தென் ஒரு இன்ஃபினிட் லூப்புக்குள்ளே போகிறேன். சர்வர் வெயிட்டிங்னு பிரிண்ட் பண்ணுறேன் கிளைண்ட்டோட அட்ரஸ். தென் திஸ் இஸ் வேர் ஐ கால் த அக்செப்ட் சிஸ்டம் கால். ஒரு கிளைண்ட்டோடைய ரெக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிடுறேன். தட் இஸ் கிவிங் மீ பேக் CS. இந்த CSஐ வச்சு தான் ரீடிங்கோ ரைட்டிங்கோ பண்ணுவேன். அண்ட் ஹியர் என்ன பண்ணிடுறேன், ஃபோர்க்கு கால் பண்ணிடுறேன். ஸோ ஃபோர்க் கால் பண்ணும்போது என்ன நடக்கும்னா சைல்ட் ப்ராசஸ் ஒன்று கிரியேட் ஆகிடும். அந்த சைல்ட் ப்ராசஸ்க்கு ஃபோர்க் வில் ரிட்டர்ன் 0. ஸோ அந்த சைல்ட் ப்ராசஸ் எதுக்குன்னா இந்த கிளைண்ட்டை கேர் பண்ணுறதுக்காக அந்த சைல்ட் ப்ராசஸ் வில் டூ. ஸோ if fork is going to return 0, it is a child process. ஸோ child process ஆக இருந்தால் I do both reading and writing. கிளைண்ட்லேருந்து வந்த கேரக்டரை ரீட் பண்ணுறேன், அதை இன்க்ரிமெண்ட் பண்ணி திருப்பி கிளைண்ட்டுக்கே சென்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். அதர்வைஸ் if fork is not going to return 0, which is a parent process, அந்த சாக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுறேன். பிகாஸ் ஏன்னா எனிவே இது எதுக்காக இங்கே க்ளோஸ் பண்ணுறேன்னா எனிவே த சைல்ட் ப்ராசஸ் இஸ் தேர் டு டேக் கேர் ஆஃப் திஸ் கிளைண்ட். அதனால நமக்கு பேரண்ட்டில் அது தேவையில்லை. அதனால அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுறேன். This is a program for a server with multiple clients.